இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு கார்டனில் இருக்க தக்காளி செடியிலேருந்து தக்காளி அறுவடை பண்ண தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி வேலி போட்டோங்க. ஏன்னா இங்கே இருக்க முயலுக்கும் அணிலுக்கும் பயந்துட்டு தான். அதுக்கு பழங்களை சாப்பிட்டா பரவாயில்லைங்க, செடிகளவே கடிச்சு வேஸ்ட் பண்ணிடுதுங்க. அப்படி இருந்து 1-2 அணில்கள் வந்து பழங்களை சாப்பிட்டு தான் போகுது. இந்த தக்காளி கொத்து பாருங்கள், திராட்சை கொத்து மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து செரி டொமேட்டோ. இங்கே இருக்கவங்க இதை வந்து சாலடில் போட்டு சாப்பிடுவாங்க. இது இந்த சைஸுக்கு மேலே வராதுங்க. நல்லா பழுத்து இந்த பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு இனிப்பாக இருக்கும். என் பொண்ணுக்கு இந்த தக்காளி ரொம்ப பிடிக்கும். இதை சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ரோமா டொமேட்டோ. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சொல்கிற நாட்டு தக்காளியும் இங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பழுக்கிறதுக்கு லேட் ஆகுதுங்க. ஆனால் இந்த செரி டொமேட்டோ மட்டும் காய் பிடிச்சோன்னா டக்குன்னு பழுத்துடும். இந்த தக்காளியெல்லாம் பாருங்கள், இன்னி பழுக்கலை, 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தக்காளி மட்டும் பழுத்துருக்கு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மற்ற தக்காளியெல்லாம் பழுத்துரும்னு நினைக்கிறேன். தக்காளியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 1 வாரத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.